நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் தந்தை பெரியார் குறித்து மிகவும் அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இவரது பேச்சை கண்டித்து பல்வேறு பெரியார் அமைப்புகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீமானின் வீடு முற்றுகை, கார் கண்ணாடி உடைப்பு, சீமானை நேரில் முற்றுகை இடுதல் என அடுத்தடுத்த விஷயம் சீரியஸ் ஆனது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் சீமான் மீது அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய கோரி மதுரை கே நகரை சேர்ந்த ரமேஷ் என்பவர் புகார் அளித்திருந்தார். ஆனால் அவரது மனு ஏற்கப்படவில்லை. இதையடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தந்தை பெரியார் குறித்து சீமான் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. சமூக நீதிக்காகவும் தாழ்த்தப்பட்டோரின் உரிமைக்காகவும் பாடுபட்ட தந்தை பெரியார் குறித்தும் அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை பேசியுள்ளார். எனவே சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமான் பேசிய கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் இருக்கிறது. எனவே மதுரை மாவட்டம் அண்ணா நகர் காவல்துறையினர் மனுதாரரின் புகாரை பெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ஜனவரி 20ஆம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் சீமானுக்கு கடும் கண்டனங்கள் குவிந்து வரும் நிலையில் மறுபுறம் நீதிமன்ற உத்தரவு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பேச்சும் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனால் தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக வேகமாக வளர்ந்த கட்சியாக நாம் தமிழர் கட்சி பார்க்கப்பட்டது. ஆளுங்கட்சியான திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒவ்வொரு தேர்தல் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வந்த சூழலில் உள்ளாட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கேட்டாக தனித்து தேர்தலை எதிர்கொண்டு 8% முதல் 10% வாக்குகளை பெற்று சீமான் தமிழக அரசியலை திரும்பி பார்க்க வைத்தனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் தனித்து போட்டியிட்ட அவருக்கு விவசாய சின்னம் கிடைக்காததால் சுயேட்சை சின்னமான மைக் சின்னத்தில் போட்டியிட்டு குறுகிய காலத்தில் மக்களிடம் கொண்டு சென்று 8.22% வாக்குகளை பெற்று ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு அதிர்ச்சி கொடுத்தார். மறுபுறம் சீமான் பேச்சால் அதிருப்தி அடைந்த அக்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பல அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒருமையில் சீமான் பேசியதை அடுத்து அவருக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் காவல் நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில் சீமானுக்கு டெல்லியில் இருந்து மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்துள்ளது. அதாவது கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.22% வாக்குகளை பெற்றதை அடுத்து நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இவ்வறிவிப்பை கடிதம் வாயிலாக இன்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது என நாம் தமிழர் கட்சி தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். ஆனால் நாம் தமிழர் கட்சி கேட்டிருந்த உழவு செய்யும் விவசாயி புலி சின்னங்களை வழங்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் உள்ள ஏதாவது ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இதனால் மாநில கட்சியாக அறிவித்த சந்தோஷம் அக்கட்சியினருக்கு கொஞ்சம் நேரம் கூட நிலைக்கவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.